மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த துதி கனம் மகிமை எல்லாத்துக்கும் பாத்திரரா இருப்பார். அல்லேலூயா. ஆமா, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, தூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொண்டாட்டம். பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. சிலுவை பாடுகளை குறித்து விவரிக்கும் போது, ஒரு ஸ்திரீயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு கற்ப வேதனையை, மரண வேதனையை பெறுகிறாளோ, அவன் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளை முகத்தை பார்த்த உடனே அந்த வலியெல்லாம் போயிருமா. அதை போல நம்முடைய தேவன் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிறவர். நாம் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் இந்த பூமியில மனித சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், எல்லா பாடுகளையும் நமக்காக பட்டுட்டார். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா, நம்ம நல்லா இருந்தா அவர் சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இதை பார்க்கும்போது தேவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நாளெல்லாம் நம்மளை காத்து நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறவர். ஆடுகள் மேய்த்தவனை அரசனாக்குனாரு, அடிமையாய் போனவனை அதிபதியாக்குனாரு, சிறைச்சாலையில் இருந்தவனை அந்த எகிப்துக்கு ஆளுநரா மாத்தினாரு, எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர்த்துவது அவருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். மண்ணை பிசைஞ்சு மனிதனை உருவாக்குனார். ஆமா, அப்படி எல்லாமே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்தவர் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நான் சொல்றேன், எனக்கும் கர்த்தர் வீட்டை கட்டி தந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தும். இது கர்த்தரால் ஆயிற்று. பார்க்கிறவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமா, ஆனா கர்த்தரால் மாத்திரமே இது ஆயிற்று. கர்த்தருடைய கரம் இதை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, இதுல மேன்மை பாராட்டுறதுக்கு எந்த தகுதியும் எங்களுக்கு இல்லை. ஒரே ஒரு தகுதி இருக்குது, அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவ கிருபை. நம்ம பரலோகத்திலிருந்து நமக்காய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிருபை தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துற விதமா, ஆமா, எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, எதை செய்தாலும் கிறிஸ்து மகிமைப்படுறாரா, அதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. பண்டிகையின் பொருள் கிறிஸ்து இயேசு என்று பவுல் எழுதுறார். இந்த நல்ல நாளில் இதனுடைய கருப்பொருள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. ஆமா, அவர் இது ஆரம்பம் தான். ஆமா, இனி போக போக ஆமா, ஒரு வீடு இல்லை, அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுக்கும்படி கர்த்தரனுடைய கரங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அநேக சபைகளை கட்டணும், ஊழியக்காரர்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும், ஏழைகளுக்கு அப்படி சொல்லிட்டே போகலாம். அதற்காக தான் அவர் தெரிந்து கொண்டார். அந்த காரியத்தை அவர் உண்மை உள்ளவராக இருந்து செய்துட்டு இருக்கிறார். இந்த நாளில் இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமா, உங்களையும் கர்த்தர் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார் என்று நான் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ஆமா, வாடகை வீட்டில் யாராவது இருந்தா உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை கட்டி தருவார். ஆமா, சின்ன வீட்டுல நீங்க இருக்கிறீங்களா, அது சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு விசாலமான பெரிய வீட்டுல குடியேற பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை யாருக்குன்னா வீடு இருக்கு, ஒழுகுது, காத்து வரல, புழுக்கமா இருக்கு, ஐயோ அப்படி இப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நல்ல விசாலமான நல்ல அழகான வீட்டுல கர்த்தர் உங்களை அமர்த்தும்படி அதுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் கர்த்தர் செய்வார். நம்மை தேடுகிற அனைவருக்கும் அவர் நல்லவராகத்தான் இருக்கிறாரு. கர்த்தாவே, உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர். ஆமா.